லேவியராகமம் அதிகாரம் 9. மோசே 8ஆம் நாளில் ஆரோனையும் அவர் புதல்வரையும் இஸ்ரவேலின் பெரியோர்களையும் வரவழைத்தார். அவர் ஆரோனிடம் கூறியது: நீ பாவம் போக்கும் பலியாக ஊனமற்ற ஒரு காளை கன்றையும் எரிபலியாக ஊனமற்ற ஒரு ஆட்டுக்கிடாயையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் திருமுன் கொண்டு வா. நீ சொல்ல வேண்டியது: இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் பலிக்காக 1 வயது நிரம்பிய மறுவற்ற காளை கன்று ஒன்றையும் செம்மறி கிடாய் ஒன்றையும், நல்லுறவு பலிகளுக்காக ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் எண்ணெயோடு கூடிய உணவு படையல்களையும் கொண்டு வாருங்கள். ஏனெனில் இன்று ஆண்டவர் உங்களுக்கு தோன்றுவார். அவர்கள் மோசே கட்டளையிட்டவற்றை சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் அனைவரும் வந்து ஆண்டவர் முன்பாக நின்றனர். அப்பொழுது மோசே, நீங்கள் செய்யுமாறு ஆண்டவர் கட்டளையிட்டது இதுவே. ஆண்டவரது மாட்சி உங்களுக்கு தோன்றும் என்றார். மோசே ஆரோனிடம், நீ பலிபீடத்து அருகில் வந்து உன் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் செலுத்தி உனக்காகவும் மக்களுக்காகவும் கரை நீக்கம் செய்வாய். ஆண்டவர் கட்டளைப்படி அதற்காக மக்கள் செலுத்த வேண்டிய பலியையும் செலுத்தி அவர்களுக்காக கரை நீக்கம் செய்வாய் என்றார். ஆரோன் பலிபீடத்து அருகில் தமக்கென்று பாவ கழுவாய் பலியாக காளை கன்று ஒன்றை அடித்தார். ஆரோனின் புதல்வர்கள் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர, அவர் தம் விரலை அதில் தோய்த்து பலிபீடத்தில் கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்திற்கு அடியில் ஊற்றினார். பாவம் போக்கும் பலியின் கொழுப்பையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலிலிருந்து எடுத்த சவ்வையும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து இறைச்சியையும் தோலையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு அழித்தார். பின்பு அவர் எரிபலி கிடாயை அடித்தார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர, அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். எரிபலியின் துண்டங்களையும் தலையையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் அவைகளை பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி இவற்றை பலிபீடத்தின் மேல் இருக்கும் எரிபலியோடு சுட்டெரித்தார். பின்னர் அவர் மக்களுக்கான பலியை, பாவம் போக்கும் பலிகிடாயை கொண்டு வந்து அதை கொன்று முன்னதை போலவே பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார். பின்னர் அவர் எரிபலியை கொண்டு வந்து நியமத்தின்படியே செலுத்தினார். உணவு படையல்களை கொண்டு வந்து தம் கை நிறைய எடுத்து காலையில் செலுத்தும் எரிபலியோடு பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்தார். பின்னர் மக்களின் நல்லுறவு பலிகளாகிய காளையையும் கிடாயையும் கொன்று அவற்றின் இரத்தத்தை ஆரோனின் புதல்வர் அவரிடத்தில் கொண்டு வந்தனர். அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். காளையிலும் கிடாயிலும் இருந்து எடுத்த கொழுப்பு வாலையும் குடல்களையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் கொண்டு வந்து நெஞ்சு கரிகளின் மீது வைத்தார்கள். கொழுப்பு பகுதிகளை பலிபீடத்தின் மேல் ஆரோன் சுட்டெரித்தார். நெஞ்சு கரியையும் வலது முன்னந்தொடையையும் மோசே நியமித்தபடி ஆரோன் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அசைத்தார். பின்னர் ஆரோன் மக்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். தாம் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் கீழே இறங்கினார். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர். பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அப்போது ஆண்டவருடைய மாட்சி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் முன்னிலையில் இருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பலிபீடத்தின் மேலிருந்த எரிபலியையும் கொழுப்பையும் விழுங்கியது. மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து முகங்குப்புற விழுந்தனர். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில்
லேவியர் 9ஆம் அதிகாரத்தை முழுமையாகப் பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: மோசே எந்த நாளில் ஆரோனையும் அவர் புதல்வரையும் இஸ்ரயேலின் பெரியோர்களையும் வரவழைத்தார்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.